அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில லக்னம் முதல் 12 பாவங்களில் கேது பகவான் அமர்ந்த பலன் எப்படி இருக்குன்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். பொதுவாகவே ராகு கேதுக்கள்னாலே எல்லா ஜாதகர்களுக்கும் ஒரு பய உணர்வுகள் வரும். எந்த ஆதிபத்தியத்துல அமர்ந்தாலுமே அந்த ஆதிபத்தியங்கள்ல ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்து விடுவாரே அப்படின்ற மாதிரி கேள்விகள் அதிகமாக இருக்கு. அதுல குறிப்பா கேது ஞான கிரகம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஞானம் வேண்டும் என்றால் நிறைய அனுபவங்களுக்கு பிறகுதான் ஞானம் கிடைக்கும். அந்த வகையில கேது அமர்ந்த வீட்டை பற்றின கேள்விகள் அதிகமாக கேட்கப்படுது. அதோட மட்டுமல்லாம கேதுவோட தசைனாலும் எல்லாருக்கும் ஒரு பயம். எங்க வாழ்க்கையிலிருந்து இல்வாழ்க்கையிலிருந்து நம்ம பிரித்து வைக்கக்கூடிய ஒரு குணத்தை கொண்டவராச்ச கேது பிரிச்சிருவாரோ, இது போன்ற கேள்வியும். கேது அமர்ந்த வீடு பாதிக்கப்படும் என்ற பொதுக்கூற்றின் அடிப்படையிலும் ஒரு பய உணர்வு ஜாதகர்களுக்கு இருக்கு. நான் அப்படித்தான் கேது பகவான் பலன் தராரான்னா அதிலும் சில மாறுபாடுகள் உண்டு. ஒரு மனிதனை மிகப்பெரிய புத்தி சாமர்த்தியம் கொண்ட நபராகவும் புது கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடிய நபராகவும் கேதுவால மட்டும்தான் மாற்ற முடியும். கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்திகள் மூலியமான தொடர்புகள் ஏற்படுறதா இருக்கட்டும், அதாவது ஆன்மீக ரீதியான தொடர்புகள்ல பெரும் அறிவு, பெரும் கண்டுபிடிப்புகள், மனிதனால் ஏன் எப்படி என்று தெரிந்து கொள்ளக்கூடிய முடியாத விஷயங்களை கூட ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு அந்த புது இன்னோவேஷன்லாம் இந்த கேதுதான் கொடுக்கும். அதீதமான அறிவு, அதீதமான சிந்தனை ஓட்டங்களை ஜாதகருக்கு கொடுக்கும். அதுபோல கேது பணத்தையும் கொடுப்பார், புகழையும் கொடுப்பார், தன்னடக்கத்தை அதீதமாக கொடுப்பார். கேது வலுத்தவரெல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை அறிவுகள் இருந்தாலும் அமைதியான நபராக ஜாதகரை வள வர செய்யும். இது கேதுவுக்கு நல்ல பலன்கள்ல அறிவு தான் அதிகம். ஒரு மனிதனை புத்தி சாமர்த்தியம் கொண்ட நபராகவும் அதீத கற்பனை திறன் கொண்டவராகவும் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடிய நபராகவும் மாற்றும். ஆனா அவயோகங்கள் பொதுவா செய்யத்தான் செய்யும். எப்படி செய்யும்னா, ஒரு மனிதனுடைய முற்பகுதி வாழ்க்கையில கேது அமர்ந்த பாவத்துல ஜாதகர் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறார். அதை பத்தி தான் இதை லக்னம் முதல் 12 பாவங்கள்ல எப்படி இருக்குன்றத டீட்டெயிலா பார்த்துடலாம். அப்ப கேது அமர்ந்த இடத்துல ஆரம்பத்துல ஸ்ட்ரகிள் இருக்கு, இது உண்மைதான், கண்டிப்பா நடக்குது. அது எப்ப ஸ்ட்ரகிள் அதிகமா இருக்குன்னா, கேதுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் நீசபங்கம் பரிவர்த்தனை வர்க்கோத்தமம் திக்பலம் போன்று ஏதேனும் ஒரு வகையில் உங்கள் ஜாதகத்தில் ஸ்தான பலத்துல இருந்தா கேது பலமா இருக்கிறார் அர்த்தம். கேது பலமா இருந்தா தான் அவர் நல்லதை செஞ்சாலும் கெட்டதை செஞ்சாலும் செய்ய போகிறார். அதாவது காரகங்கள்னு சொல்லக்கூடிய அதிக நாலேஜ் உள்ள பர்சனா மாத்த போறார், கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தக்கூடிய மனிதனாக மாற்ற போகிறார். அப்ப இந்த கேதுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் கண்டிப்பா வலுக்கணும். ஆனா அப்படி வலுத்து இருந்தா அவங்க ஜாதகத்துல ஆரம்ப காலங்கள்ல அந்த ஆதிபத்தியங்கள்ல சில பிரச்சனை இருக்கு. பிற்பகுதி வாழ்க்கையில தான் ஆதிபத்தியம் ஜாதகருக்கு கிடைக்குது. கேது முதலில் தடுத்து பிறகு யோகத்தை செய்கிறார். முதல்ல கண்டிப்பா தடுக்கிறார் அந்த ஆதிபத்தியங்களை, பிறகு அதீத யோகத்தை செய்ய கடமைப்படுகிறார். அதுபோல கேது என்பது யோகம் செய்ய வேண்டும் என்றால் லக்னத்திற்கு திரிகோணாதிபதிகள் தொடர்பிலும் வீடு கொடுத்த கிரகம் வலுத்திருந்தா அந்த கேது யோக கேது தான். நீங்க கேது நினைச்சு பயமே கொள்ள வேண்டாம். அவர் எந்த பாவத்துல இருந்தாலும் கேது நன்மைதான் செய்ய போகிறார். ஆனா முற்பகுதி வாழ்க்கையில அனுபவத்தை கொடுக்க போகிறார். ஒரு தோல்வி இல்லாமல் ஒருவருக்கு அனுபவம் கிடைக்க போறது இல்லை. அதுபோல கேது அமர்ந்த பாவத்தை ஜாதகருக்கு தோல்வின்னு சொல்ல முடியாது, கிடைக்காத ஒரு நிலை. ஆசை இருக்குது, ஆனா அதை அனுபவிக்க முடியல. ஆசை இருக்குது, ஆனா அது நிறைவேற மாட்டேங்குதுன்ற இது போன்ற சூழல்களை எல்லாம் கேது தான் கொடுக்கிறார். முற்பகுதியில நிறைய ஸ்ட்ரகிளை கொடுத்து பின்னாடி பெரும் அதிசயங்களை நிகழ்த்துகிறார் கேது. அப்ப கேது யோகமானா கேது நின்ற இடத்தின் அடிப்படையில யோகம்தான். ஆனா அவர் முற்பகுதியில கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துடுறார். எப்ப யோகம் செய்கிறார்னா திரிகோணாதிபதி தொடர்புகள்ல. அந்த வகையில லக்னம் முதல் 12 பாவங்கள்ல கேது பகவான் அமர்ந்தால் பலன் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். லக்னத்துல கேது பகவான் இருக்கிறார். ஒரு மனிதனுடைய எண்ணம் செயலையும் சக மனிதர் கொடுக்கறதையும் பிரபஞ்சம் கொடுக்கறதையும் அனுபவிப்பது லக்னத்தின் மூலியமாகத்தான். தான் எதை எப்படி கிரகித்து கொண்டு அதனால் ஒரு பலனை அனுபவிக்க போகிறான்றத லக்னம் சொல்லுது. இப்படிப்பட்ட லக்னத்துல கேது இருக்கிறார். ஆன்மீக கிரகம், மோட்ச கிரகம், வாழ்க்கையில் எதையுமே நேரடியா ஒரு ஜாதகரை அனுபவிக்க செய்யக்கூடிய கிரகம் கேதுதான். உணரச் செய்யக்கூடிய கிரகம் கேதுதான். இப்படிப்பட்ட கேது லக்னத்தில் இருக்கிறார். இறை நம்பிக்கை கொண்டவர், ஆன்மீக சிந்தனை கொண்டவர், தன்னுள்ளே பல கேள்விகளை கேட்கக்கூடிய ஜாதகம். நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகமா இருக்கும். மனசுல ஏதாவது ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். நித்தம் ஒரு சிந்தனையாக ஜாதகருக்கு எதை பார்த்தாலும் சிந்தனைகள் வரும். சமூகத்துல ஒரு கெட்டது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் தன்னுள்ளதான் ஆராய்ச்சி பண்ணிப்பார். பிறரை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம தன்னுள்ளே பல கேள்விகளை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஆராய்ச்சி மனப்பான்மையை இந்த கேது கொடுக்கும். கேதுவிற்கு வீடு கெடுத்த கிரகம் வலுத்து லக்ன யோகர் தொடர்புல இருந்துட்டாருன்னா ஜாதகர் சிந்தனை ஜாதகருடைய பலத்தை, அதாவது ஜாதகருடைய பண்புகளை மேம்படுத்தும்.
கேது அவயோக தொடர்புல இருக்குன்னா யோசிக்கிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத விஷயம்தான். யோசிக்கிறதெல்லாம் ஜாதகர் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கிறது. அப்ப லக்னத்தில் கேது ஆன்மீக எண்ணம், அதீத ஆராய்ச்சி, அதீத நாலேஜபிள் பர்சன், ரிசர்வ் டைப், யாரிடமும் எளிதில் ஒரு இலகுவாக பழகிவிடாமல் உண்மையான எண்ணங்களை புரிந்து கொண்டு ஒரு நபரை தொடர்பு கொள்றது இந்த லக்ன கேது தான். ஒரு தனிச்சையாக என்ன வாழ்க்கையில துன்பம் நடந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் யார்ட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணாம தன்னுள்ளே வைத்துக்கொண்டு தன்னுள்ளே பொறுமையாக பயணப்படக்கூடிய நபர்கள். யோகர் தொடர்புல இருந்தா இவங்கெல்லாம் அதிர்ஷ்டசாலி, இவர்கள்லாம் அறிவாளிகள், அதீத சிந்தனையாளர்கள், வாழ்க்கையை பற்றி புரிதலை பற்றி உணர்ந்த நபர். வாழ்க்கைன்னா என்னன்னு லக்னத்துல கேது இருக்கிறவன்ட்ட கேட்கலாம். யோகமா இருந்தா, அவயோகமா இருந்தா கேட்க கூடாது. யோகமா இருக்கு. யோகம்னா எப்படி? லக்ன திரிகோண தொடர்புகள்ல இருக்கிறதோ இல்ல லக்னாதிபதியோட தொடர்புல தனித்து இருந்தா கூட பிரச்சனை இல்லை. இரண்டாம் வீட்டில் கேது. இரண்டாம் இடம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாவம். தன் குடும்பம் எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுது. கஜானா, கையிருப்பு பணம், என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் கஜானாவில் பணம் வேண்டும். அந்த கஜானா பணங்களை எல்லாம் இந்த இரண்டாம் இடம் தான் உறுதிப்படுத்துது. வாக்குஸ்தானம், சக மனிதர்களிடம் ஜாதகர் எப்படி வார்த்தைகளை பிரயோகப்படுத்த போகிறான்றது அந்த இரண்டாம் இடம் சொல்லுது. அடிப்படை அறிவுகளை பற்றி சொல்கிறது, உணவு பழக்க வழக்கங்களை பற்றி சொல்லுது. இப்ப இரண்டாம் இடத்துல கேது இருந்துட்டார், என்ன பண்றார்? முதல்ல எப்படி கேதுக்கு சொன்னமோ, கேது யோகமா இருந்தாலும் திரிகோண தொடர்புகளோடு கேது இருந்தாலுமே கூட முதல்ல திருமணத்தை தாமதப்படுகிறது. எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி அந்த இளம் வயதுகள்ல குடும்பம் அமைஞ்சிடறது இல்லை. காலத்தை தாழ்த்துகிறார். காலம் தாழ்த்திய குடும்ப வாழ்க்கையை கொடுக்கிறது, காலம் தாழ்த்தி குடும்பத்துல யோகம் செய்யும். அதே திரிகோண தொடர்புகளை கேது வீடு கொடுத்த கிரகம் வலுத்திருந்தா எவ்வளவு காலதாமதம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அருமையான குடும்பம், நல்ல குடும்பம், குடும்பத்தினால ஜாதகருக்கு ஆதாயம் கிடைக்கிறது. கருத்துக்களை சுருக்கமா சொல்லக்கூடிய நபர், அதிகமா பேச மாட்டார். யார்கிட்ட என்னவோ அதை மட்டும்தான் பேசக்கூடிய நபர். சொன்ன சொல்லை குறுகிய சொல்லாக சொல்லி சிறு வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினாலும் அதன் அர்த்தமுள்ள வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடிய நபர்கள். அதுபோல பணம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 30 வயதிற்கு பிறகு செல்வங்கள் சேர ஆரம்பிக்கும். எதிர்பாராத சொத்துக்களை ஜாதகர் பெற கடமைப்படும். அடிப்படை அறிவுகள் இருப்பதனால் ஆரம்ப காலங்கள்ல இளம் வயதுகள்ல இந்த 2ல கேது இருக்கிறவங்களுக்கு ஒரு பேச்சு குறைபாடோ அல்லது ஆரம்ப கால கல்விகள்ல சில தடை கொடுக்குது. ஆனா பிற்பகுதியில நல்ல பிரில்லியன்ஸா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகமா கொடுக்குது. 3ஆம் இடத்துல கேது. 3ஆம் இடம் என்பது தீரிய பாவம். மனிதனுடைய இல்லற சுகத்திற்கு தேவையான தீரியத்தையும், சமூகத்திலே ஜாதகர் புகழ்பெற்ற நபரா என்பதையும், தன்னம்பிக்கை கொண்ட நபராக என்பதையும், அட்வான்ஸ் ஸ்கில், எதையும் செய்து பார்த்து விடலாம் என்ற துணிகரத்தையும், சகோதர சகோதரிகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு இந்த 3ஆம் இடம் சொல்லுது. இப்படிப்பட்ட 3ஆம் இடத்துல கேது. பெரும்பாலும் இந்த 3ஆம் இடத்திலே கேது இருப்பவர்களுக்கு இவருக்கு பிறகான வாரிசுகள் இல்லை. ஜாதகருக்கு பிறகு சகோதர சகோதரிகள் இல்லை. ஒருவேளை இருப்பினும் சகோதரியாக இருந்தாலும் சகோதரராக இருந்தாலும் இருக்குது. அப்ப பிரிந்து இருக்கக்கூடிய சூழல், 2 பேருமே ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு இல்லைன்றத இந்த 3ஆம் இடத்துக்கு கேது கொடுக்கிறது. நாம என்ன சொன்னோம்னா தன்னம்பிக்கை பாவம். 3ல கேது இருந்தா ஆரம்பத்துல கொஞ்சம் பய உணர்வு இருக்கும். ஜாதகருக்கு வாழ்க்கையில் எதை செய்வதற்குமே ஒரு பயம் இருக்கும். எதை செஞ்சாலுமே ஒரு பய உணர்வுகளோட செய்யக்கூடிய நபர். இது சரியா போகுமா, இது தவறா போகுமா, இதை துணிகரமா செய்யலாமான்ற அந்த சந்தேகம் இருக்கும். 30 வயது வரைக்கும் ஜாதகருக்கு அனுபவத்தை கொடுத்து 30க்கு பிறகு அதீத தன்னம்பிக்கை கொண்ட நபர், எதையுமே அசைத்து பார்க்கலாம் என்ற மனவலிமை கொண்ட நபர். அதுபோல 3லே கேது இருப்பவருக்கு காலம் தாழ்த்தி புகழ் கிடைக்குது. நல்ல அறிவு இருக்கு, திறமை இருக்கு, ஒரு தொழில் பண்றாரு இல்ல வேலை பண்றார், எங்க எந்த செயலை செய்தாலும் முற்பகுதியில அங்கீகாரமே கிடைக்கிறது இல்லை. அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை ஆப்டர் 30 இயருக்கு பிறகுதான், வாழ்க்கையில 30 வயதிற்கு பிறகுதான் குறைந்து கொடுக்க ஆரம்பிக்கிறது. 50க்கு பிறகு மிகப்பெரிய புகழ்பெற்ற நபரா இருப்பார். நிறைய பேர் கேட்கறது உண்டு, 50 வயசுக்கு மேல எல்லாம் வாழ்க்கையே எங்கேயா இருக்கு? இல்ல, நாம் நினைக்கக்கூடியது பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் இல்லை. 50 வயதிற்கு பிறகும் ஒருவருக்கு யோக தசை வருவாயின் அவர் வாலிபரை போன்று உடல் தேகத்தோடு மினுக்க செய்வார். இதுதான் விதி. ஆனால் எந்த வயதிலும் எந்த மனிதனும் ஆரோக்கியத்தோடும் மன வலிமையோடு செயல்பட முடியும். அப்ப அந்த கேது ஆப்டர் 50க்கு பெரிய நல்ல பலனையும் 30 வயதிற்கு பிறகு யோக பலனையும் கொடுக்கிறது. 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். சுகஸ்தானம், உடம்பு ஆரோக்கியம் கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்றது 4ஆம் இடம் தான் சொல்லுது. படிக்கக்கூடிய வித்தைகளை 4ஆம் இடம் சொல்லுது. உயிர்காரகங்கள்ல தாயை சொல்கிறது. வீடு மனைகள் சொத்து சுகங்கள் சேர்க்கைகளை இந்த 4ஆம் இடம் சொல்லுது. இப்படிப்பட்ட 4லே கேது இருக்கும் பொழுது நிறைய ஜாதகர்களுக்கு ஆரம்ப காலங்கள்ல நினைத்ததை போல் கல்வி கிடைப்பதில்லை. கல்வியில ஒரு தடை அல்லது ஏதோ டிராப் அவுட் ஆகுறது, இல்ல பிடிக்காத விஷயங்களை செயல்படுத்துறது, இது போன்ற தடை இருக்கு. அல்லது தாய்க்காரகங்கள பிரச்சனை.
நிறைய பேருக்கு தாய் கேது 4 வீடு கொடுத்த கிரகம் வலுத்து இருந்தார். வலுவே பெறலன்னா பிரச்சனை இல்லை, ஆட்சி உச்சம் கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம்னா தாயார் இல்லாத சூழல் இருக்கும், அல்லது தாயினால் சாதகம் இல்லாத சூழலை ஜாதகர் அனுபவிக்கிறார், பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய சூழல். அதுபோல கேது 4 அமர்ந்தவர்களுக்கு வீடு மனைகளும் அப்படித்தான் அமையும். வீடு மனைகளும் முற்பகுதி வாழ்க்கையில எல்லாம் சீக்கிரம் செட்டில் ஆயிடுறாங்க. ஜாதகரால வீடு மனைகளோட சொத்து சுகங்களை செட்டில் ஆக முடியறது இல்லை. ஆனால் வீடு கொடுத்த கிரகம் வலுக்கும் பொழுது எல்லாரும் ஒரு வீடு வச்சிருக்கிறாங்கன்னா ஜாதகர் 2-3 வீடுகளை இப்போ வைத்திருக்கக்கூடிய சூழல் எல்லாம் கொடுக்கும். அதுக்கு கேது வீடு கொடுத்த கிரகம் வலுக்கணும் திரிகோண தொடர்பு. இப்ப அந்த கேது 4 இருக்கிறவங்களுக்கு ஆராய்ச்சி படிப்புகள் ஒத்து வரும். அதுபோல ஆரம்பத்துல ஒரு டிராப் அவுட் ஆனாலும் அதீதமா வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய, எதை பார்த்தாலும் அதை உடனடியாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை கொண்ட நபர். கேது 4 இருக்கும்போது சௌகரியமும், எப்பெல்லாம் கேது புத்தி வருதோ கேதுவோட தொடர்பு கொண்ட காலம் வரும்போது உடம்பு கொஞ்சம் சௌகரியம் இல்லாம போகும். சௌகரியம் இல்லாம போய் பிறகு அந்த உடம்பு நல்ல உடல் தேகத்தை பெறக்கூடிய நிலை இருக்கும். ஆனா ஆபத்து கேதுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து அபயோகி தொடர்பு கொண்டிருந்தால் மட்டும், லக்ன அபயோகினா மட்டும் பெரும் பிரச்சனை. 4 கேது வீடு மனைகள் அமையறது இல்ல, உடம்பு எப்பயுமே சிரமம். ஆனா யோக தொடர்பு இருந்தா முற்பகுதி வாழ்க்கை தான் கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதன் பிறகு நல்ல வீடு மனைகள் சொத்து சுகங்கள் நிலவளங்கள் அமைச்சு கொடுத்துருது. தாய்க்காரகங்கள் முரண்பற்றால் நல்ல அன்பு செலுத்தக்கூடிய நபரை ஜாதகர் சமூகத்துல தொடர்பு கொள்றார். வெளியூர் பயணங்களினாலும் ஜாதகருக்கு யோகம் கிடைக்கிறது. 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். 5ஆம் இடம் ரொம்ப முக்கியமான பாவம். எப்பொழுதுமே நம்ம வலியுறுத்துறது 5ஆம் இடத்தினுடைய சிறப்பே 3 உலகங்கள் அதுல இருக்கு. ஜோதிடத்துல 3 உலகம் ஒன்று கடந்து சென்ற இறந்த காலம் முன்னோர்களை பற்றி சொல்கிறது, நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்காலம் ஜாதகரை பற்றி சொல்கிறது, எதை எப்படி எடுத்துக்கொண்டு மனரீதியாக பயணப்படுவார் என்று சொல்கிறது, எதிர்காலம் வரக்கூடிய சந்ததிகளை பற்றி சொல்கிறது. இந்த 3 முக்கிய காலங்களை ஒன்றிணைக்கக்கூடிய இந்த 5ஆம் இடத்துல கேது. அதுபோல 5ஆம் இடம் மனிதனுடைய மனநிலையில மகிழ்ச்சி, என்டர்டைன்மெண்ட் பர்சனான்றதை சொல்லுது, கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடிய நபரான்னு சொல்லுது, கிரியேட்டிவ் பர்சனான்னு சொல்லுது, முன்னோர்களால் ஆதாயமான்னு சொல்லுது. அதுபோல எதை அதிர்ஷ்டமாக அனுபவிக்க கடமைப்பட்டார். வாழ்க்கையில அதிர்ஷ்டம் எந்த செயலை செய்தாலும் அதை உயர்மட்டத்துல செய்யறது சாதாரண விஷயம் தான். எல்லாருமே ஒரு 9 to 5 ஆபீஸ்க்கு போக முடியும், எல்லாருமே தொழிலும் பண்றாங்க வேலையும் பண்றாங்க. எல்லாருமே முதல் தரத்துல பண்றது இல்லை, பெரும் உயரத்தில் பண்ணுவதில்லை. ஒரு மனிதனை செய்யும் கர்மத்தின் அடிப்படையிலே உயர்மட்டத்திற்கு கொண்டு செல்வது இந்த 5ஆம் இடம் தான். அதிர்ஷ்ட பாவம் இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு உயர்மட்டத்தில் உயர் அமைவுகளிலே பொருளாதாரத்திலும் சரி மன ரீதியிலும் ஒரு அங்கீகாரம். இப்படிப்பட்ட இந்த 5ஆம் இடத்துல கேது ஆரம்ப காலங்கள்ல ஜாதகருக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியில போகக்கூடிய சூழலை கொடுக்குது. பூர்வீகத்தினால் ஆதாயத்தை குறைத்து ஜாதகர் வெளியூர் தூர அமைவுகளிலே இருக்கிறார். அதுபோல் குழந்தை போன்ற அமைவுகளை சற்று தாமதப்படுத்தி கொடுக்கிறது, பெண் வாரிசுகளை கொடுக்கிறது. 5ல கேது பெரும்பாலும் பெண் வாரிசுகளே ஜாதகருக்கு அமையும். பார்ட்னர் ஜாதகம் வலுத்து இருந்தா ஆண் கிரகங்கள் ஆண் வாரிசை பெற முடியும். 5ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு நிறைய ஞானம் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம் தான் 3 காலம்ன்றதுனால ஒரு அதிர்ஷ்டமான ஞானம் 5ஆம் இடத்துலதான் புதஞ்சிருக்கு. ஒரு ஜோதிட அறிவா இருக்கட்டும், பிரபஞ்ச அறிவா இருக்கட்டும், அல்லது ஆன்மீக அறிவாக இருக்கட்டும், அப்பாற்பட்ட கிரியேட்டிவ் ஸ்கில் எல்லாம் இந்த கேது 5ல கொடுக்கும். அது போல ஜாதகரே மன ரீதியாக எல்லோரையும் நேசிக்கக்கூடிய, இளம் வயதுகள்ல எல்லாராலும் ஏமாற்றப்பட்டவராக, சரியான அன்புகள் கிடைக்காது, நல்ல நபர்களை யாரும் சந்திக்க நிகழாது. எப்பொழுதுமே அன்பு என்பது கேள்விக்குறியாகவே இருக்கும். யாரும் ஜாதகரை நேசிக்க போறதில்லை, யாருமே ஜாதகருக்கு பிரச்சனை. ஆனா ஜாதகர் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய அந்த பொதுவான சிந்தனை கொண்ட நபராக இருப்பார், அன்பினால் ஏமாறக்கூடிய நபராக இருப்பார். அதுபோல இந்த 5ஆம் இடத்திலே கேது இருக்கிறவங்களுக்கு அறிவு சிந்தனை எல்லாம் வரும். முற்பகுதி வாழ்க்கை கொஞ்சம் சிரமம். ஆஃப்டர் 30க்கு பிறகு ஜாதகருக்கு வளர்ச்சிகள் உண்டு, பூர்வீகத்தை விட்டு வெளியில இருப்பார். அதுபோல கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்பொழுதுமே வலுக்கணும், யோகர் தொடர்பை கண்டிப்பா பெறணும். அந்த வகையில அந்த காம்பினேஷன் 5ல கேது இருந்தா அதிர்ஷ்டம். பிற்பகுதி வாழ்க்கையிலே பெருமுயரத்தை ஜாதகர் அடைகிறார். 6ஆம் இடத்திலே கேது ருணரோக பாவம், எதிரி நோய் கடன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த 6ஆம் இடம் தான் சொல்லுது. ஒரு மனிதன் வாழ்க்கையிலே நோய் இல்லாம இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு காலத்துல வாழ்க்கையில நோய் வந்துடும். எதிரி இல்லாம இருக்க முடியுமா? குடும்பத்தினாரே சில நேரம் எதிரியாக மாறுவார்கள். செய்யும் வேலையிலோ தொழிலிலோ எதிரிகள் உருவாகத்தான் போகிறார். இப்ப 6ஆம் இடம் தவிர்க்க முடியாத ஒரு பாவம். இந்த இடத்துல வேலை இருக்கு, நம்ம பெரிய அறிவெல்லாம் பயன்படுத்தி பெருசாலாம் பிசினஸ் பண்ண வேண்டாம். யாரோ ஒருத்தர் செய்யற அறிவு, அவருக்கு நம்ம போய் ஒரு கைகிரியம் பண்ணும் பொழுது அதற்கு பக்கபலனாக அவர் ஒரு சம்பளத்தை கொடுப்பார். அந்த பாவமும் இந்த 6ஆம் இடம் தான் வருது. அப்ப கேது இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு 6ல இருந்தா வேலையில விருப்பம் இருக்கிறது இல்லை, வேலை இல்லாம ஜாதக தொழில் பண்றாங்க. அது போல எதிரி எவ்வளவு பேர் வந்தாலும் அதை துவம்சம் பண்ணக்கூடிய ஆற்றலை கொடுக்குது. எப்ப கொடுக்குது? மறுபடியும் கேதுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து திரிகோண தொடர்புல இருந்தா எதிரியெல்லாம் வீழ்த்துக்கிறாரு. அடிக்கடி எதிரியை சந்திச்சாலும் எதிரியிடமிருந்து ஜாதகருக்கு லாபம் கிடைக்கிறது. வேலை செய்வதில் விருப்பம் இருக்காது, ஜாதகருக்கு தொழில் செய்யறதுல விருப்பம் இல்லை, அதிகாரத்துல இருக்கிறதுல விருப்பத்தை ஏற்படுத்தும். அதுபோல 6ஆம் இடத்துல கேது இருக்கும்போது எந்த நோய் வந்தாலும் கவலையே பட வேண்டாம்,
கேதுவு ஒருவேளை வலுப்பெற்று லக்ன அவயோகியோட தொடர்புல இருந்தாருன்னா நோய் தீரவே தீராது இருந்துகிட்டு இருக்கும். ஒருவேளை யோகரோட தொடர்புல இருந்துட்டாருன்னா எத்தனை நோய் வந்தாலும் ஜாதகருக்கு உடனே மறுபடி கம்பேக் கொடுத்துருவார். என்ன நடந்தாலும் உடனடியா உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு வந்துடும். நிறைய பேர் போட்டிகள்ல இருக்கிறவங்க, அரசியல்ல இருக்கிறவங்க, எங்கெல்லாம் போட்டி இருக்கோ அங்கெல்லாம் இந்த கேது 6ல துணை புரியுது. எல்லாரையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வலுவை, இந்த ஞான வலுவை கேது கொடுக்குறாரு. 6ல கேது மிகப்பெரிய யோகம். ஒரு விஷயம், வேலை செய்யறதை விட தொழில தான் ஜாதகர் வச்சு, ஒருவேளை 6ஆம் அதிபதியே நேரடியாக லக்ன யோகாதிபதியாக அமர்ந்து, உதாரணத்திற்கு இப்ப நெருப்பு லக்னத்தெல்லாம் பிறந்தா 6ஆம் இடம் அவயோகம், அதே நில லக்னங்கள்லாம் பிறந்தா 6ஆம் இடம் யோகம். இப்படி யோகமாக வந்து கேது 6ஆம் அதிபதியோடய வளர்த்துட்டாருன்னா நல்ல வேலை கொடுத்துரும். ஆனா அவயோகியாக இருந்தா மட்டும்தான் அந்த வேலையில திருப்தி இல்லை. 6ல யோகமா இருக்கு, எதிரி நோய், கடன், வம்பு வழக்கு எல்லாத்தையும் ஜாதகர் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆற்றல். 7லே கேது, 7ஆம் இடம் ஒரு மனிதனுடைய நேரடியாக மறுமுனை. ஜாதகர் வாழ்க்கையில் யாரை சந்தித்தாலும் இந்த 7ஆம் இடத்தின் மூலியமாகத்தான். 7ஆம் இடம் நல்லா இருந்தாதான் நீங்க சந்திக்கக்கூடிய நபர்லாம் நல்லா இருப்பாங்க. ஒரு மனிதனுடைய கணவனையும் மனைவியையும் குறிக்குது, நண்பர்களை குறிக்குது, ஒப்பந்ததாரர்களை குறிக்கிறது, கூட்டாளிகளை குறிக்கிறது, தொழிலெல்லாம் பார்ட்னர்ஷிப்ல பண்றதெல்லாம் இந்த 7ஆம் இடம் தான். இப்படிப்பட்ட இந்த 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார், ஞான கிரகம். எப்பொழுதுமே கேது அமர்ந்த பாவத்துல முதல்ல சிரமம், லேட்டா திருமணம், காலதாமதம், எல்லோருக்குமே லேட்டா பார்ட்னர் அமையுது. காலதாழ்த்தி அமைச்சாலும் நல்ல வாழ்க்கை துணைவர், நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ உங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைவர். ஏன்னா நிறைய பேர் பிஃபோரா திருமணம் எல்லாம் நடக்கும், ஆனா வாழ்க்கையில பார்ட்னர் வந்த பிறகு அவர் வாழ்க்கையே நரகமாக மாறி போகும். ரொம்ப சிரமம், பொருளாதாரத்திலும் சரி, மன ரீதியாகவும் சரி, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆனா இந்த கேதுல இருக்கிறவங்க ஆரம்பத்துல நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்வாங்க. இந்த 30 வயசுக்குள்ள எதுவுமே அமையாம வாழ்க்கையே வெறுத்து போனது போல இருக்கும். ஆனா பிற்பகுதியில் நல்ல வாழ்க்கை துணை, ஜாதகரை புரிந்து கொண்டு ஜாதகருக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அமைவுகளை இந்த 7ல கேது கொடுக்கும். அது போல நண்பர்கள் ரொம்ப அதிகமா இருக்க மாட்டாங்க, குறைந்த நட்பு வட்டாரங்களை கொண்ட நபராக இருப்பார்கள். ஆனால் குறைந்த நண்பர்களாக இருந்தாலும் நல்ல மனிதர்களாக ஜாதகருக்கு அமைத்து கொடுக்கும். கேது இருக்கும் பொழுது திரிகோண தொடர்பிலே கேது 7ல இருந்ததுன்னா பார்ட்னரால எப்பயுமே ஆதாயம், பிசினஸ் பார்ட்னர்ஷிப் விஷயங்கள்னால ஆதாயம். ஒருவேளை அவயோகி தொடர்புல இருந்தா பார்ட்னர்ஷிப் பிசினஸ் செஞ்சு அந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக மாற்றி விடுகிறது. 8ஆம் இடத்துல கேது அஷ்டம பாவம். அஷ்டமம்னா வாழ்க்கையில இழப்பு, மரணங்களை சொல்லக்கூடிய பாவம், நஷ்டங்களை சொல்லக்கூடிய பாவம், வம்பு வழக்குகள்னால கிடைக்கக்கூடிய அவமானங்கள்லாம் சொல்லக்கூடிய பாவம் இந்த 8ஆம் இடம். இதுல கேது இருக்கிறார். நிறைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு முதல் விஷயம், அது எப்படி இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். வாழ்க்கையை பற்றின பயமோ இல்ல மரண பயமோ, ஏதோ ஒரு பய உணர்வு கேது தொடர்பு கொண்டு தசை நடந்தாலே வந்துடும். ஆனா நீங்க எப்ப பயப்பட வேண்டாம்னா, கேதுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து, 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி வலுத்து லக்ன திரிகோண பார்வையிலோ இணைவிலோ இருந்துட்டு நீங்க பயமே வேண்டாம். 8ல கேது, பூரியத்தை விட்டு வெளியில இருக்க போறீங்க, வெளியில சொத்து சுகங்கள் நிலவளங்கள் கிடைக்கும், அதீத அறிவு உண்டு, அதீத அறிவு. 8ஆம் இடமும் ஒரு மனிதனை மிகச்சிறந்த புத்தி சாமர்த்திய நபராகவும் கண்டுபிடிப்பாளராகவும் நிகழ்த்துது. அப்ப இந்த 8ஆம் இடத்தினுடைய செயல்பாட்டால் கேது பகவான் ஜாதகரை ஞானவனாக மாற்றுகிறார். ஒருவேளை கேது 8ல் அவயோகி தொடர்புனா எப்பயுமே ஜாதகருக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். 8ல கேது பயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஜாதகருக்கு எதை செய்யணும்னாலும் ஒரு பயம் இருக்கும். ஆனா யோகர் தொடர்புனா சொத்து பூமிகள் அத்தனையும் கிடைக்குது, பூர்வீகத்தை விட்டு வெளியில வாழ்க்கை யோகமாக அமைகிறது, எதிர்பாராத தனவரவுகள், பிறருடைய தனவரவுகள் உண்டு. 8ல் அவயோகி தொடர்போட கேது இருந்தா மட்டும் யோகம் அல்ல, ஜாதகர் வாழ்க்கையை முடக்கி போடுகிறது, அறிவை முடக்குகிறது, பயத்தை அதிகரிக்கிறது. 9ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடம் பாக்கிய பாவம். மனிதன் சக வயதுள்ள நபருக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் ஜாதகருக்கு நடக்குமான்றது இந்த 9ஆம் இடம் தான் சுட்டி காட்டும். சரியான கல்வி, சரியான பொருளாதாரம் மேம்படுத்தக்கூடிய வேலையோ தொழிலோ, திருமண சுபகாரியங்கள், குழந்தைகள் வரக்கூடிய எந்தெந்த வயதுல என்னென்னலாம் சுபகாரியம்னு இந்த சமூகம் கட்டமைக்குதோ அத்தனை விதமான சுபகாரியங்களையும் நடத்தி காட்டக்கூடியது இந்த 9ஆம் இடம். இப்படிப்பட்ட 9ஆம் இடத்துல மோட்ச கிரகம், ஆன்மீக கிரகம், அனுபவத்தை கொடுத்து வாய்விட்டு அழச்செய்து பலனை செய்யக்கூடிய கேது 9ல. அப்ப என்ன நடக்குது? தந்தையை பற்றி சொல்லுது, தந்தை வழி உறவு. முதல் விஷயம் தந்தையில பாதிக்குது. நிறைய பேருக்கு தந்தை இருக்கிறது இல்ல, தந்தையே இருந்தாலும் தந்தையா நடந்துக்கிறது இல்லை, வேற ஒரு திருமணம் செஞ்சு போயிடுறது, இல்ல பிரிஞ்சு இருக்கிறது, இது போல நிறைய விஷயங்களை இந்த 9ஆம் இடத்துல கேது கொடுக்குது. தான தர்ம சிந்தனையும் கேது தான் கொடுக்கிறார், ஆன்மீகத்தையும் கேது 9ஆம் இடம் தான் கொடுக்குது, ஆன்மீகத்தையும் 9ஆம் இடம். கேது 9ல இருக்கும், அதீத ஆன்மீகவாதி. வாழ்க்கைன்னா என்ன, அது போல வாழ்க்கையின் செயல்பாடுகள் என்ன, எதுவுமே நடக்கலைன்னா அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியம், பாக்கியெல்லாம் லேட்டா கிடைக்கும். இந்த 9ல கேது இருக்கிறவங்க எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஈஸியா கிடைச்சிடறது இல்ல. நிறைய பேர்லாம் பணம் பொருள்லாம் நிறைய இருக்கும், சுபகாரியங்கள்ல அவ்வளவு தடை இருக்கும். இதெல்லாம் காரணம் இந்த 9ல கேது.
9லே கேது அமர்ந்து மறுபடியும் திரிகோணாதிபதியா வந்துடுறாரு. அந்த திரிகோணாதிபதியோட தொடர்போ யோகமா மட்டும் 9ல இருக்குன்னா முற்பகுதி வாழ்க்கை கொஞ்சம் சிரமம் தான். ஆப்டர் 30க்கு பிறகு ஜாதகர் அதீத புகழடைகிறார். வெளிநாடு தூர தேசங்கள்ல இருக்கிறார். வெளியூர் குடியுரிமை, நான் இருந்த இடத்தை மாத்தி அந்த இடத்துல பெரும் யோகங்கள் கிடைக்குது. தந்தை இல்லை என்றாலும் ஜாதகர் சுயமுயற்சியில வாழ்க்கையில வெற்றி பெற்றவர். சுயமா ஒவ்வொரு செயலும் தானாக தனக்குத்தானே செய்து கொண்ட ஒரு யோக ஜாதகராக மாற்றும். அத்தனை விதமான அறிவை கொடுக்கும், இறை நம்பிக்கைகளை கொடுக்கும், இறை சிந்தனையை கொடுக்கும். கொடை வள்ளல், எனக்கு கொடுப்பதற்கு யாரும் இல்லை, நான் கொடுக்கிறேன் என்ற அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துவது போல இந்த 9ல கேது கொண்டு போகும். பயணங்கள் அதிகமாக விரும்பாத நபர், இந்த 9ல கேது இருக்கிறவங்களும் பயணங்கள் விரும்பாத நபராக இருக்கிறத பார்க்க முடியுது. 9ல கேது முற்பகுதியில ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பிற்பகுதி வாழ்க்கைன்ற 30க்கு பிறகு ஜாதகர் வாழ்க்கையில அத்தனை மகிழ்ச்சி. இறை நம்பிக்கையில ரொம்ப வலுவான நபராக இருக்கிறார். இறை நம்பிக்கையை விட இறை சிந்தனையை பற்றின புரிதலை கொண்டு ஒரு அன்பான வாழ்க்கையை பிற்பகுதியில நடத்தக்கூடிய நபராக இருக்கிறார். எதையும் தானாக உருவாக்கிய நபராகவும் இருக்கிறார். 10ல கேது பதவி பாவம், தொழில் பாவம். ஒரு மனிதன் ஏன் பிறந்தா என்ன செய்ய போறான்? அந்த பூமியில எல்லாம் பிறந்துகிட்டு தான் இருக்கும். ஏதோ பிறந்ததற்கு ஏதோ ஒரு காரணங்கள் உண்டு, அதை என்ன செய்ய போகிறோன்றத அந்த 10ஆம் இடம் சொல்லுது. அதை தொழிலாகவோ அதிகார பதவிகளாகவோ கொடுக்குது. அப்ப அந்த 10ல கேது இருக்கும் பொழுது பிஃபோர் லைஃப் மறுபடியும் 10லே கேது அமர்ந்து வீடு கொடுத்த கிரகம் வலுத்து யோக தொடர்பு, அதாவது திரிகோண தொடர்பை பெற்றிருந்தாருன்னா முதல்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு. தொழில் பண்ண முடியல, ஜாதகருக்கு நல்ல பதவி அமைச்சிக்க முடியல. ஆனா லேட்டான ஏஜ்ல, பிற்பகுதி ஏஜ்ல 30 வயதிற்கு பிறகு நல்ல தொழிலை கொடுக்குது. தொழில் கொடுக்க மாட்டாங்களான்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. தொழில் உண்டு, 10ல் கேது இருந்தாலும் தொழில் செய்வார். எப்ப வீடு கொடுத்த கிரகம் வலுத்து திரிகோண தொடர்புல இருந்தா லேட்டா தொழில ஆரம்பிப்பார். பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இல்ல இந்த ஃபீல்ட்ல ரொம்ப வருஷமா சஸ்டைன் பண்ணிட்டு ஒரு நிறுவனம் இருக்கும், திடீர்னு ஆரம்பிச்சிருப்பார், கடகடன்னு வளர்ச்சியை சந்திக்கிறதுல இந்த 10ல கேது. ஆனா ஒரே விஷயம், யோகர் தொடர்புல இருக்கணும், நல்ல பதவி அதிகாரம். அவயோகி தொடர்புல இருக்குன்னா ஆரம்பத்திலே பல தொழில் செய்யறேன் அப்படின்னு தொழிலெல்லாம் செஞ்சு பார்த்து எல்லா பொருளாதாரத்தையும் ஜாதகர் இழந்து எதுவுமே இல்லாம வேலைக்கு போகக்கூடிய நபராக மாற்றி கொடுத்துரும். 11ஆம் இடத்துல கேது உபஜய பாவம், ரொம்ப முக்கியமான பாவம் 11ஆம் இடமும். ஏனென்றால் 11ஆம் பாவம் 5ற்கு நேரெதிராக 7ஆம் பாவம். மனிதன் ஆசைப்படலாம், எதையுமே ஆசைப்படும், ஆசைகள் நிறைவேறுமா? இதை சொல்றது 11ஆம் இடம் தான். ஆசைப்படுவது எல்லா மனிதருக்கும் இயல்பான குணம். அது நிறைவேறுமான்றது இந்த 11ஆம் இடம் சொல்றது. அப்படி இந்த 11ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கும் பொழுது ஆரம்ப காலங்கள்ல ஜாதகருக்கு எந்த ஆசைகளுமே நிறைவேறது இல்லை, பணம் பண்ண முடியறது இல்லை, பணத்தினால் தன்னிறைவு அடைய முடியறது இல்லை. அதே கேதுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து திரிகோண தொடர்புனா ஆப்டர் 30 11ஆம் இடத்தின் பலனை அதீதமாக கொடுக்கிறார். நிரந்தர லாபம். இன்னைக்கு இந்த லாபம்னு கிடையாது, வாழ்க்கை முழுவதுமே ஒரு நிரந்தர லாபங்களை கொடுக்கிறது. எதையுமே ஆசைப்படுறதே இல்லை ஜாதகர். ஏப்ப ஆசைப்பட்டதானப்ப நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு ஆசையே படுறது இல்லை. முற்பகுதியில அவ்வளவு ஆசைப்பட்டவர், பிறகு ஆசையே படாத நபர். அப்பதான் எல்லாமே கிடைக்குது. ஜாதகர் எப்ப ஆசைப்படுறதை நிறுத்தணும்னா அதுல இருந்து நான் நினைச்சதை விட பல மடங்கு பிரபஞ்சம் எனக்கு கொடுக்குது. இதெல்லாம் இந்த 11ஆம் இடத்துக்கு கேதுதாங்க. அதுக்கு யோகத்தொடர்பு. கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து திரிகோண தொடர்புனா முற்பகுதியில எல்லாம் ஆசைப்பட்டு ஃபெயிலியர் ஆயிருக்கும், பிற்பகுதி ஆசையே படாம நினைத்ததை விட அதிகமாக பிரபஞ்சம் கொடுக்கும். இது 11ஆம் இடத்தின் யோகம். நிறைய பேர் 11ஆம் இடத்துக்கு எதுல ஆரம்பத்துல ஸ்ட்ரகிளா இருக்கும், பிற்பகுதியில் அவர் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு உயரத்தை கொடுக்கிறது. அத்தனை ஆசையும் நிறைவேறும் என்று முற்பகுதியில் கனவு கண்டவருக்கு கனவே இல்லாத சூழலில் பல ஆசைகள் அவர் எட்டியதற்கு மேல நிறைவேற்றி கொடுக்கிறது இந்த 11ஆம் இடம். வாழ்க்கையை இன்பமாக அனுபவிக்கிறார். 12ல கேது அயன சயன போக விரயபாவம், எத்தனையோ விஷயங்கள் 12ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் இந்த வாழ்ந்த வாழ்க்கை திருப்திகரமா இருக்குமான்றத 12ஆம் இடம் தான் சொல்லும். நல்ல பெருசா செல்வந்தரா வாழ்ந்திருப்பார், பெரிய புகழ்பெற்ற நபரா இருப்பார், அவரோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கை அவருக்கு திருப்தியா இருந்திருக்காரு. திரும்பி பார்த்தா வாழ்க்கை திருப்தி இல்லை, திருப்தியற்ற வாழ்க்கை, அர்த்தமற்ற வாழ்க்கைன்னே வச்சுக்கலாம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவரா இருப்பார். ஆனா அந்த 12ஆம் இடம் யோகமா இருக்கிறவர் பாத்தீங்கன்னா எப்படி பொறுமையா பயணப்பட்டு வந்தாரோ, இல்ல நடந்து வந்தாரோ, பறந்து வந்தாரோ, வாழ்க்கை அவ்வளவு இனிக்கும். ரசித்து ருசித்து வாழ்க்கையை மென்று அசை போட்டு இந்த பிறவியின் கடமையை ஒரு பக்கம் செய்தாலும் கூட தன் சரீரத்திற்கும் தன் மனதிற்கும் ஏத்தாறு போல ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்ந்தவரா இருப்பார். இந்த 12ஆம் இடம் நல்லா இருந்தார். அப்படிப்பட்ட இந்த 12ல கேது இருக்கிறது நல்ல ஆன்மீக சிந்தனை, இறை நம்பிக்கை, சக மனிதரை பற்றி புரிதல், வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்ட நபர்கள். வாழ்க்கைன்னா என்னன்றதை தெரிந்து தன் சரீரத்திற்கும் தன் ஆன்மாவிற்கும் திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்த நபர். 12ஆம் இடத்துல மீண்டும் கேதுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுக்கணும், திரிகோண தொடர்புல இருந்துச்சுன்னா அதீதமான நல்ல மனிதர், சக மனிதரை பற்றின முழு புரிதலும் உண்டு. ஏன் எதுக்காக நம்மள்ட்ட பேசுறாருன்ற அந்த புரிதல் வரைக்கும் ஒரு அத்தனை விதமான வாழ்க்கை ரகசியங்களையும் சுவாரஸ்யங்களையும் உணர்ந்த நபராக கொடுக்கும்.
அது போல 12ல கேது நிறைய பேர் தூக்கத்துல சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும், தூக்கம் தாமதமாகிற சிந்தனைகள் வந்து கொண்டு இருக்கும். அது போல ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய சூழல், 5ஆம் இடம் வலு இல்லைன்னா ஏற்படுத்தி கொடுக்குது. அதுபோல பயணங்களை விரும்பாத நபர், அதிகமா பயணப்படாம ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய நபராக மாற்றிக்கிறது. ஜாதகருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னால லாபம் இல்லை. நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட், வியூக வணிகங்கள், ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் ஈஸியா பணம் பண்ணக்கூடிய விஷயங்களை பிரயோகப்படுத்துவாங்க. அந்த கேது 12ல அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஜாதகருக்கே விருப்பம் வராது. வாழ்க்கையை பற்றின புரிதல்னா என்ன, வாழ்க்கை என்பதே பயணம் இல்லை என்பதை இந்த 12ல கேது உறுதிப்படுத்துது. அப்ப 12ஆம் இடத்துக்கு கேது என்பது யோகம், திரிகோணம் தொடர்பு இருந்தா அதீத அதிர்ஷ்டம். வாழ்க்கையில ஜாதகம் அத்தனையும் சுவாரஸ்யமா எடுத்துக்கிறார். ஜாதக பேர்ல எதையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை விட இப்ப ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், இல்ல மற்ற செயல்கள் எதுவுமே மற்ற உறவுகள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஜாதகருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னால ஆதாயம் இல்லாத சூழலை கொடுக்கிறது. அது போல நல்ல அறிவு கொடுக்கிறது. தூரதேச பயணங்கள் வந்து வெற்றி கொடுக்குது. ஆனா அடிக்கடி பயணம் இல்லாம போய் சென்று வெளியூர்ல இருக்கக்கூடியது யோகமா இருக்கு. நல்ல சிந்தனை, அறிவு, ஆன்மீகங்களை ஜாதகருக்கு கொடுக்கிறது. இந்த பதிவுல லக்னம் முதல் 12 பாவங்கள்ல கேது அமர்ந்த பலனை நாம் பார்த்தோம். உங்கள் சுயஜாதகங்கள்ல எந்த பாவத்தில் இருக்கிறதோ அதை நீங்கள் பொற்றி பார்த்து கொள்ளலாம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுயஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.